Hi learners, welcome to Let's CrackNET. இன்னைக்கு நம்முடைய ஒன் டே ஒன் டிஐ சீரிஸ் 10th டே இன்னைக்கு 10th டிஐ பார்க்க போறோம். இது வரைக்கும் 9 டிஐ பார்த்திருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஐஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிஐ வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஏன் சொல்றேன் எடுத்த உடனே அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம போட்ட டிஐஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருந்தது, கால்குலேஷன் நிறைய இருந்தது, நிறைய ஸ்டெப்ஸ் போக வேண்டியது, நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. இது யோசிச்சுதான் போடணும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் முந்தைக்கும் இதுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏக்கா பார்த்தோன்னே ரொம்ப குட்டியா சிம்பிளா இருக்கும். இதுக்கு எவ்வளவு பெரிய பெரிய டிஐ எல்லாம் பார்த்தோம்ல. இன்னைக்கு டிஐ பாருங்க, ரொம்ப குட்டி குட்டி டிஐல ஒரே ரே ஆஃப் டேட்டா மட்டும்தான், ஒரு 3 லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த டிஐ நம்ம சூப்பரா போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, ப்ராப்ளம் குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு கார்பரேஷன்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல அவங்க பர்டிகுலரா ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜிங் கிரேட்ஸ் உள்ள டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுலயும் ஸ்பெசிபிக்கா விமன் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் டிஸ்ட்ரிபியூஷனா கண்டிப்பா மேல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டேட்டா செட் உள்ளார கண்டிப்பா உள்ள இருக்கும். ஸோ ஆனா விமனை மட்டும் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஸோ விமன் டிஸ்ட்ரிபியூஷன் அதுல ப்ரொஃபஷனல் கிரேட், மேனேஜிங் கிரேட் 2 கிரேட் அண்ட் ப்ரொஃபஷனல் கிரேட்ல ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, மேனேஜருக்குள்ளார ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மொத்தமா எவ்வளவு ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயிஸ் அங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு 90 கிடைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி மேனேஜிங் கிரேட்ல ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 30 கிடைக்கும். ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 120 கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் 120 பேர் தான் விமன் ஸ்டாஃப் இருக்காங்க இந்த ப்ரொஃபஷனல் மேனேஜிங் கிரேட்ஸ்ல அந்த பர்டிகுலர் கம்பெனில. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் கீழே ஒரு நோட்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, there are 5 times as many men in professional grades as women. உமன் எப்படி 90 எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ ப்ரொஃபஷனல் கிரேட்ல, அதே மாதிரி 5 மடங்கு மேல் இருக்காங்களாமா. அப்ப 5 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 into 90 450. ஸோ மேல், ஃபீமேல், ப்ரொஃபஷனல் கிரேட், மேனேஜிங் கிரேட். மேல் ஃபீமேல் நமக்கு தெரியும் 90-30. இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் நோட் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 450 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது the corporation employs the total of 1300 staff in both these grades. இந்த மொத்தம் இந்த 2 கிரேடையும் சேர்த்து அந்த கார்பரேஷன் மொத்தம் 1300 பேரை எம்ப்ளாய் பண்ணிருக்கு. ஓகே, வெரி குட். அந்த கார்பரேஷன்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா 8% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து இந்த 1300 வந்து அக்கம்பெனி பண்றாங்க. ஓகேங்களா? நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த ப்ரொஃபஷனல் மேனேஜிங் கிரேட்ஸ் மட்டும், இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 8% ஆஃப் த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கார்பரேஷன்ல 8% வந்து 1300 அப்படின்னா டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் 100% எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1300 into 100 divided by 8. மேம் இது எப்படி போட்டீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். சிம்பிள். மொத்தம் 1300 அப்படின்றது வந்து அந்த 8% பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதை எழுதியாச்சு. 100%க்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்டூ யாரோட கண்டுபிடிக்க போறோம்? 100% கண்டுபிடிக்க போறோம். அவங்கள மேல போட்டாச்சு, 8% கீழே போட்டாச்சு. ரைட்? இது நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல 4 டேபிள்ல பண்ணா இது 2 டைம்ஸ் போகும், இது 25 டைம்ஸ் போகும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 650 டைம்ஸ் போகும். சாரி 650, ஆமா 650. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16,250 கிடைக்கும். இந்த டேட்டாவை எல்லாத்தையும் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த டேட்டாவை? இந்த டேட்டாவை எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்க போறோம். இதோட இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறோம். சாரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறோம். In total, how many staff members, both men and women, are employed in professional grades in the corporation? So கொடுத்திருக்கிற கொஸ்டினை வச்சு நம்ம எத்தனை மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரொஃபஷனல் கிரேட்ஸ்ல எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும். ப்ரொஃபஷனல் கிரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொஃபஷனல் கிரேட்ல நமக்கு ஃபீமேல் கண்டுபிடிச்சிட்டோம் 90, மேலும் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் நோட்டை வச்சு. ஸோ டோட்டலா 450 பிளஸ் 90 அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 540 கிடைக்கும். ஸோ the answer for this question is 540. இப்ப தெரியுதா நான் ஏன் இதை வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு? இதனாலதான் சொன்னேன் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி. Of the total staff in professional and managerial grades are men. கொடுத்திருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்ல ப்ரொஃபஷனல் மேனேஜிங் கிரேட்ஸ்ல எவ்வளவு மென் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம முன்னாடி ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, we have found out that 120 will be the strength of women in professional grade and managerial grades. இதான கண்டுபிடிச்சோம். அது 120. இது ஆட் பண்ணோம்னா 90 கிடைக்கும், இது ஆட் பண்ணோம்னா நமக்கு 30 கிடைக்கும். ஸோ the professional managerial grades உடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா விமன் உடையது இட் இஸ் 120.
இப்ப மேல் இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். டோட்டல் எம்ப்ளாயர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1300 இல்லைங்களா? ஸோ 1300ல இருந்து 120 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1180 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் மென் இன் போத் ப்ரொஃபஷனல் கிரேட் அண்ட் மேனேஜ்மெல் கிரேட்ஸ். ஈஸியில ரொம்ப ஈஸி. அடுத்தது how many men are there in the managerial grades? ஸோ மேனேஜரல் கிரேட்ஸ்ல மொத்தம் எத்தனை மேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா women in professional grades மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. 120, this is 90, this is 30, right? Okay, this is 450, this is 1300. women in professional grades, women in professional grades எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is equal to 90. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா men in professional grade எத்தனை பேரு? men in professional grade 5 times of 19 சொல்லியிருக்கோம். ஸோ 450. அண்ட் அடுத்தது மேனேஜரல் கிரேட்ஸ். ஸோ men in managerial grade, men in managerial grade is equal to 1300 total strength இல்லைங்களா? minus 90 plus 30 plus 450. இந்த 30ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா women in managerial grade is equal to 30. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? will be getting 1300 minus 120 570. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 730 கிடைக்கும், ரைட்? ஸோ 730 is the number of men who work in managerial grades. ஏன்னா நமக்கு ப்ரொஃபஷனல் கிரேட் தெரியும், மேனேஜிங் கிரேட் ஆஃப் உமன் தெரியும், 450 men in professional கிரேடும் தெரியும், ரைட்டுங்களா? மேல் ஃபீமேல் ப்ரொஃபஷனல் கிரேட் மேனேஜிங் கிரேட். விமன் நமக்கு ரெண்டுமே தெரியும், 90-30. ப்ரொஃபஷனல் கிரேட் இப்பதான் கண்டுபிடிச்சோம் அந்த நோட்ல இருந்து 450. இது மட்டும் நமக்கு தெரியாது, இது மட்டும் கண்டுபிடிக்கும். இதெல்லாம் சேர்ந்தது ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா 1300. எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1300ல சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் மேனேஜிங் கிரேட்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ த ஆன்சர் ஃபார் த க்வெஸ்சன் இஸ் 730. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒன், how many people does the corporation employ? Okay, ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜிங் கிரேட்ல மட்டும் 1300 எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. அது தவிர நிறைய கிரேட்ஸ் இருக்கு, நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் நம்ம, சரிங்களா? ஸோ நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மொத்தமா எத்தனை எம்ப்ளாயிஸ் அவங்க ஹோல்ட் பண்ணாங்க, அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ 8% of the total workforce are employed in professional and managerial grade, which is equal to 1300. ஓகேங்களா? ஸோ அந்த 8% அப்படிங்கிறது 1300, 8% அப்படிங்கிறது 1300. ஏன்னா 8% of the total workforce the corporation employed in professional and managerial grade. 8% of the total workforce is employed in the professional and the managerial. The managerial and the professional எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? 1300. ஸோ அப்போ 8% 1300னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். 1300 into 100 divided by 8 பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் கிடைக்கும். கேன்சல் பண்ணலாமா? ஸோ இதை வந்து 4 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணுங்க. It goes for 2 times, goes for 25 times. இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 650. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16,250 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும், ரைட்? ஓகே, இது எப்படின்னு தெரிஞ்சது இல்லைங்களா? அந்த கார்பரேஷன்ல இந்த ப்ரொஃபஷனல் மேனேஜிங் கிரேடை தவிர இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 8% total workforce the corporation is employed in professional and managerial grade. அப்போ டோட்டலா அந்த கார்பரேஷன் முழுக்க எத்தனை எம்ப்ளாயிஸ் அவங்க எம்ப்ளாய் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், what is the percentage of women in professional grade is in legal and HR company? பர்சன்டேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன எதோட கேட்டிருக்காங்கன்றது. ஸோ உமனோட இன் ப்ரொஃபஷனல் கிரேட்ல கேட்டிருக்காங்க. இன் ப்ரொஃபஷனல் கிரேட்ல எத்தனை பேரு? 90. அது கீழே போட்டுக்கோங்க. எதுக்கு கேட்டிருக்காங்க? லீகல் அண்ட் ஹெச்ஆருக்கு கேட்டிருக்காங்க. லீகல் அண்ட் ஹெச்ஆர் எத்தனை பேரு? 30 + 15 45. 30 + 15 45. லீகல் பிளஸ் ஹெச்ஆர், லீகல் பிளஸ் ஹெச்ஆர் 45. 45 எப்படி வந்தது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த 2 தான் கேட்டிருக்காங்க. Against this total 9.
into 100. 1 time, 2 time. Cancel பண்ணோம்னா 50%. So 50% will be the percentage of women in professional grades which are in legal and HR. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லைங்களா? ஸோ போட்டு பாருங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம இன்னொரு டிஐயோட மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.